சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. அதில் ஒன்று தான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50% அதிகமாக வரி விதிப்பு. இது இந்தியாவில் பலரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது, இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அரசாங்கம் எந்த விதமான உத்திகளை கையாள போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய அளவில் தொழில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2024 வருடம் மட்டும் 2 நாடுகளுக்கும் இடையேயான பொருள் மற்றும் சேவை இரண்டையும் சேர்த்து 212.3 பில்லியன் US, அதாவது 17,47,159 கோடி அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குது. இதுல பொருட்கள் மட்டும் நாம ஏற்றுமதி செய்தது 87.3 பில்லியன் US. ஆனா அவங்க கிட்ட இருந்து நாம வாங்கின பொருளோட மதிப்பு 41.5 பில்லியன் US தான். இதுல 45.8 பில்லியன் மதிப்பான பொருட்கள் நம்ம அதிகமாக யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இப்படி நல்லா போயிட்டு இருந்த வாணிகத்துல யாரு கண்டுபட்டுச்சோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இந்த அதிகப்படியான வரி விதிப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமெரிக்கா சொல்றது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிற கச்சா எண்ணெய். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது நமக்கு தெரியும். ஆனா நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. குறிப்பா நமக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் மட்டும் இல்லாம இப்போ பெட்ரோலிய பொருட்களை அதிகமாக இறக்குமதி பண்றோம். முன்னாடி அதை 3% தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இது இப்போ 35% 42% ஆயிடுச்சு. இதை பார்த்த அமெரிக்கா நம்ம மேல கோவப்பட்டு நீங்க ரஷ்யாவுக்கு மறைமுகமா நிதி உதவி பண்றீங்க, இந்த நிதியை வச்சுட்டு தான் அவங்க உக்ரைன் போரை நடத்துறாங்க, அதனால நீங்க அதை வாங்குறத குறைச்சிக்கங்க, இல்லைன்னா உங்க மேல வரி போடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் எங்க நாட்டுல 140 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எரிபொருள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், எங்கு எண்ணெய் பொருட்கள் மலிவா கிடைக்குதோ அங்கதான் நாங்க வாங்க முடியும் அப்படின்ட்டு நியாயமான காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்திய அரசாங்கத்தோட வாதம் என்னன்னா அமெரிக்காவே ரஷ்யா கூட நிறைய வர்த்தகம் பண்ணுது. அதுபோக அமெரிக்காவின் கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகள் பொதுவா எரிபொருளுக்கு ரஷ்யாவை நம்பிதான் இருக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து ஏராளமான எரிபொருளை இறக்குமதி பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள்கிட்ட எதுவும் பேசாம இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது இந்தியாவோட வாதம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 25% அதிகமாக வரி விதிச்சாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து இன்னொரு 25% சேர்த்து மொத்தமாக 50% இந்திய பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க. இந்த வரி விதிப்பினால 60 பில்லியன் US, ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஏற்றுமதி பொருட்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நாம் அதிக அளவில் வர்த்தகம் நடத்துகிற ஒரு நாடு திடீர்னு இப்படி 50% வரி விதிச்சா அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். நிறைய வல்லுநர்கள் இந்தியாவோட ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி 0.6%லேருந்து 0.9% வரைக்கும் குறையலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் சில பெரிய நிறுவனங்கள் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிலாம் என்ன சொல்கிறாங்க, இதில் பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அமெரிக்காவோட நம்ம பண்ணுற வர்த்தகம் நம்மளுடைய ஜிடிபியில் 1% தான். ஆனால் நிச்சயமாக ஏற்றுமதி துறையில் இது ஒரு பெரிய சறுக்குதல் தான். இந்திய ஜவுளித்துறை உலகத்துக்கே ஒரு பெரிய அடையாளம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், வட இந்தியாவில் நொய்டா, குஜராத்தில் சூரத், இந்த மாதிரி பல ஊர்களில் பல லட்சம் பேர் ஜவுளித்துறையை நம்பி இருக்காங்க. இப்போ நம்ம ஜவுளி பொருட்களுக்கு 63.9% வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. இதனால 10 பில்லியன் US, அதாவது 89,122 கோடி அளவுள்ள ஏற்றுமதி பாதிக்கப்பட போகுது. வியட்நாம், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்மளை விட குறைவா அமெரிக்கா வரி போட்டிருக்கனால அந்த நாடுகள் அதிகமாக ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜவுளித்துறைக்கு அடுத்தது பெரிய பாதிப்பு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதாவது ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் துறைக்கு தான். சூரத், மும்பை போன்ற பல நகரங்களில் ஆயிரக்கணக்கானோட வாழ்வாதாரம் இந்த துறையை நம்பி தான் இருக்குது. நம்மளுடைய மொத்த நகை ஏற்றுமதியிலே 40% அமெரிக்காவுக்கு தான் போகுது.
இப்போ அதுக்கு 52.1% வரி போட்டிருக்காங்க. இதனால இன்னொரு $10 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி பாதிக்கப்பட போகுது. அடுத்ததா பாதிக்கப்படுற தொழில் கடல் உணவு மற்றும் விவசாயம். தமிழ்நாட்டிலிருந்து இறால் அதிக அளவுக்கு ஏற்றுமதி யூஎஸ்க்கு போகுது. அதுக்கு 60% வரி போட்டிருக்காங்க. இதனால $2.4 பில்லியன் அதாவது ஒரு 20,000 கோடி மதிப்புள்ள கடல் உணவு ஏற்றுமதி பாதிக்கப்பட போகுது. பாகிஸ்தான், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு இதனால பலன் கிடைக்கும். நம்ம நாட்டோட பாஸ்மதி அரிசி, மசாலா, தேயிலை எல்லாத்துக்கும் 50% இப்போ வரி வச்சிருக்காங்க. இதனால விவசாயம் அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்திய மென்பொருள் அதாவது ஐடி துறைக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அமெரிக்க ஐடியே இந்தியாவை நம்பிதான் இருக்குது. ஆனாலும் இந்த வர்த்தக போரின் விளைவாக ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கொஞ்சம் கவலைப்பட தான் செய்யறாங்க. குறிப்பா H1B விசா கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கவலை. நம்ம நாட்டில் நடக்கிற ஏற்றுமதியில 45% சிறு தொழில்கள் மற்றும் குறு நடுத்தர தொழில்கள் மூலமா தான் நடக்குது. இந்த தொழில் பண்றவங்க அதிகமா லாபம் வைக்கிறது இல்ல. அவங்க கிட்ட 50% போட்டா அவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? அதனால நிறைய வேலை இழப்பு, தொழில் நஷ்டம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வரி விதிப்பினால ஏற்றுமதி அதிகமா பண்ற மாநிலங்கள் நிறைய பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் நகை, இன்ஜினியரிங் பொருட்கள் இவற்றை அதிகமாக ஏற்றுமதி செய்யுது. தமிழ்நாடு, கர்நாடகா ஜவுளித்துறையில அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது. ஆந்திரா, ஒரிசா கடல் உணவு இதை ஏற்றுமதி பண்ணுது. ஸோ இந்த மாநிலங்களுக்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்த வகையில பாதிப்பு இருக்கும். நம்மளுடைய பொருளாதாரத்தை தர மதிப்பீடு செய்யற பெரிய நிறுவனங்கள் மாறுபட்ட கருத்துக்களை வச்சிருக்குது. சில நிறுவனங்கள் இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாங்க. சில நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த சூழ்நிலையை எப்படி மதிப்பீடு செய்யறாங்க அதை பொறுத்து தான் தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே வங்கிகளுடைய ஒத்துழைப்பை நம்பி தான் இருக்குது. தற்போதைக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. அரசாங்கமும் RBI ரிசர்வ் வங்கி ரெண்டும் சேர்ந்து ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக உதவி பண்றது, வட்டி குறைப்பு இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. இனிமேல் அமெரிக்க டாலரை மட்டுமே நம்பி இருக்காம நம்ம இந்திய ரூபாயிலேயே வெளிநாட்டு வர்த்தகத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுல அரசாங்கம் ஒரு புது முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்குது. நடப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இன்னும் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல போயிட்டு அமெரிக்கா போட்ட வரியை எதிர்த்து முறையீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் GST வரியை குறைக்கிறது மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் உதவி கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு பொருட்களை நம்பாம நம்ம நாட்டு பொருட்களையே பயன்படுத்துறத ஊக்கப்படுத்துறதுக்காக ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டத்துக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வியாபாரம் தொழில எப்பவுமே ஏற்ற இறக்கம் ஒரு சாதாரண நிகழ்வு தான். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்காம ஐரோப்பா, ஆசியாவில் உள்ள மற்ற நாடுகள் இவங்க கூட வர்த்தகத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் முயற்சி எடுக்குது. சீனாவுக்கு போட்டியா இந்தியாவையே ஒரு உற்பத்தி தளமா மாற்றணுன்ட்டு அந்த வகையிலையும் ஒரு பெரிய முயற்சி போயிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நட்பு ஒரு மிகுந்த தாழ்வு நிலைமை தான் அடைஞ்சிருக்குது. நம் நாட்டில் பலர் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து இந்திய பொருட்களை மட்டுமே வாங்குவோம்னு சொல்றாங்க. பாரத பிரதமர் மோடியும் நம்ம நாட்டோட இறையாண்மை தான் முக்கியம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த வரி போர் ரெண்டு நாட்டு உறவையும் பெரிய அளவுல பாதிக்கும் தான் சொல்றாங்க. இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் பல வழிகளில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு மூல காரணமாக இருந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட்டால் மறுபடியும் பழைய வரிக்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை இந்த போர் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த வரியும் தொடர்ந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் அமெரிக்கா தான் இப்போ உலகத்திலேயே நம்பர் 1 பொருளாதாரத்தில் இருக்குது. அது கூட நடக்கிற சண்டை நிச்சயம் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் ஒரு வழி அடைக்கப்பட்டால் நிச்சயம் இன்னொரு வழி திறக்க தான் செய்யும். அமெரிக்கா போட்ட 50% வரி விதிப்பு நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சோதனை தான். இப்போ கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வழியிலிருந்து நாம் மீண்டும் பலமாக வருவோம். இன்னும் பல புது வழிகளை தேடி நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து வெளிநாடுகளை நம்பாம
நம்ம நாட்டையே ஒரு பலமான பொருளாதாரமாக உருவாக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். இந்த வரி போர்லேருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்னென்ன சீர்திருத்தங்களை செய்யணும்? அமெரிக்காவை நம்பாம சீனா, ஐரோப்பா மாதிரி மற்ற நாடுகளுடைய நம்முடைய உறவுகளை பலப்படுத்தலாமா? இந்த வரி விதிப்பால உங்க வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு இருக்குதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.